Taste the Daily. தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பைபாஸ் சாலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகிறார். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் இந்த சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் கே.சி. வீரமணியினுடைய ஏற்பாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு நலத்திட்டங்கள் ஆட்சியில் இருந்தபோது, அவர் அமைச்சராக இருந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டு பல நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுத்திருக்கிறார். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று முன்னாள் துணை சபாநாயகர், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தம்பிகளை திருப்பத்தூர் மாவட்டத்தின் மற்றொரு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவர் அணியினுடைய மாநில இணை செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வகுமார் என ஏராளமானோர் இந்த பகுதியிலே உற்சாக வரவேற்பு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு அளித்தார்கள். மலர்பொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார்கள். தொடர்ச்சியாக இந்த திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த இந்த தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமச்சந்திராபுரம் புவியியல் செயல்பட்டு வரக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கலையரங்கம் கட்டுவதில் இரு தரப்பிடையே ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 4ஆம் தேதி அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியில் முற்றுகையிட்டு தகவல் செய்தி சேகரிக்க சென்ற 3 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியிலே செய்தியாளர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த தொகுதியில் நடைபெற்ற அவலம் காட்டுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 செய்தியாளர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் செய்தியாளர்கள் மீது தாக்குதலுக்கு செய்த அதற்கு காரணமாக இருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகாரளித்தும் கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டம் கூட ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளி வருவதற்கும் அங்கு பெற்றோர்களை வைத்து மாணவர்களை அனுப்புவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. 3 நாட்களாக ஒரே ஒரு மாணவன் மட்டுமே சென்று வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் அமைக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அப்போதைய முதல்வராக இருந்த மக்கள் நலன்களில் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய புரட்சித்தலைவருடைய ஆட்சியிலே, அதாவது 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தின் போது இன்னும் திமுக அரசு கிடைப்பிலை போட்டு வைத்திருக்கிறது. அரசு மருத்துவமனை, நரியம்பட்டு, பச்சங்குப்பு, பாலாட்டு மேம்பாலம், பாதாள சாக்கடை திட்டம், காவேரி கூட்டு குடிநீர், ஆம்பூர் அடுத்த நகைப்புற பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க பல்வேறு நிதிகள் கொடுக்கப்பட்டு அதை செயல்படுத்தியது கழக அரசு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது பல இருக்கிறது. ஆம்பூர் ரெட்டித்தோப்பு மேம்பாலம் அமைப்பதாக கூறி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மூடப்பட்ட ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதுவரை திறக்கப்படவில்லை. அதே போன்று மின்னூர் பகுதியில் சிப்காட் அமைப்பதாக கூறி வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. அதே போன்று ஆனைமடுகு தடுப்பணை புனரமைப்பு செய்வதாக கூறி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அரசு கல்லூரி கொண்டு வருவதாக வாக்குறுதி அளவிற்கு அதையும் கண்டுகொள்ளவில்லை. திமுகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அனைத்துமே காற்றிலே பறக்கவிட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய எழுச்சி, அதிமுக செய்த பல்வேறு சாதனைகளுக்காக மக்கள் இப்படி கூடியிருக்கிறார்கள். அலைகிணலாக திரண்டிருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரையாற்றப் போகிறார்.